وأصحابه. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்திலே நாம் கடந்த வகுப்புகளில் அகீதா இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான பகுதியை முடித்துவிட்டு வணக்கம் சம்பந்தமான பகுதியிலே என்னத்தை முடிச்சுக்கிறோம்? தொழுகைகள் சம்பந்தமான பகுதியை முடிச்சோம். தொழுகைகளுடைய சில பெயர்களை சொல்லுங்க பாப்போம். 5 நேர தொழுகை தெரியும் தானே? நீங்க சொல்லுங்க 5 நேர தொழுகையோட பெயர்களை. வெள்ளிக்கிழமை தொழுகிறது ஜும்மா, அது தெரியும். அது அல்லாம மேலதிகமாக நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தொழுகைகளை படிச்சோம் இல்லையா? ஒன்று வேற ஒவ்வொருத்தர் சலாத்து ஜும்மா, ஓகே. சலாத்துல் குசூஃப் கிரகண தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழும் தொழுகை, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகை, வேற பயண தொழுகை, ஓகே, பயண தொழுகை, பயண சலாத்துல் முசாஃபிர், ஆமா. வேற சலாத்துல் சொன்னீங்க அப்படித்தானே? பயம் சலாத்துல் ஹவுஃப், அதாவது பயங்கரமான நேரத்துல தொழுகிற தொழுகை, ஆமா. மாஷா அல்லாஹ். வேற இஸ்திகாரா, ஓகே. அதாவது அது வந்து நாம சொல்ற தொழுகைன்னா அந்த தனி நபருடன் சம்பந்தப்பட்ட தொழுகைகளும் சொல்லல, தனி நிறைய இருக்குது. நான் சொன்னா பொதுவாக மக்களுக்கு உள்ள விஷயம் என்ன? பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, மலை தேடி தொழும் தொழுகை, ஜமாஅத்து தொழுகை, ஜும்மா தொழுகை, சலாத்துல் ஹவுஃப் பயங்கரமான நேரத்துல தொழுகிற தொழுகை, இதெல்லாம் வந்து அதே போல பிரயாணி, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சம்பந்தப்படுறது. இப்ப இஸ்திகாராங்கிறது வந்து ஒரு தனி நபரோட சம்பந்தப்பட்டதானே, அப்படித்தானே? அது வந்து பொதுவான இது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த வணக்கம் சம்பந்தமான பகுதியில சுத்தம் சம்பந்தமான பாடம் முடிஞ்சு தொழுகைகள் முடிச்சிட்டோம். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை இருக்குது? 5. முதலாவது என்ன? கலிமா ஷஹாத், அதான் அகீதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது. இரண்டாவது தொழுகை சம்பந்தமான சுத்தம், அதெல்லாம் படிச்சிட்டோம். மூணாவது என்ன? ஓகே, நோன்பு ஜகாத். ஹதீஸ்ல வந்து நோன்பு 4வதாக வரும், 5வதாகவும் வருது, அது பிரச்சனை கிடையாது. மூணாவது வந்து ஜகாத். மூணாவது என்ன? ஜகாத். ஜகாத்ன்னு சொன்ன என்ன? வரைவிலக்கணம் சொன்னோம். ஜகாத் என்ன? இது வந்து மீட்டல் அப்படித்தானே பேசுவோம், நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஜகாத் என்ன? வளர்ச்சி அல்லது அபிவிருத்தி. என்ன வேற? பொருளாதார விருத்தி. ஓகே. அரபு மொழியில பரிபாசையில சொல்றது என்னன்னா, குறிப்பிட்ட சில பொருட்களில் குறிப்பிட்ட சில கூட்டத்துக்கு கடமையாகக்கூடிய ஒரு விஷயம். ஜகாத்துங்கிறது வந்து குறிப்பிட்ட சில பொருட்களில் குறிப்பிட்ட சில கூட்டத்துக்கு தான் கடமையா. ஓகே, ரைட். இது வந்து இஸ்லாத்துடைய 3வது பகுதி. ஜகாத்துங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா வந்து தொழுகையையும் ஜகாத்தையும் குர்ஆன்ல கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள்ல சேர்த்து சொல்றான்? 82 இடங்கள்ல சொல்றான். ஜகாத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லப்படும்? இது மாதிரி எத்தனை 82 இடங்கள்ல சொல்லப்படுது. அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம்ங்கிறது இதனூடாக தெரிந்து கொள்ள. இதுக்கு ஆதாரம் குர்ஆன், ஹதீஸ், உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து. இதுல யாரும் கருத்து வேற்றுமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகளை பொறுத்தவரையில் என்ன சொன்னோம்? முதலாவது, அந்த மனிதன் எப்படி இருக்கணும்? சுதந்திரமாக இருக்கணும், அவர் முஸ்லிமாக இருக்கணும், நிசாபை அடைந்திருக்கணும். ஜகாத் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அளவு அடைஞ்சிருக்கணும். அடுத்து பூரண உரிமை இருக்கணும். உதாரணமா ஒரு சொத்து இருந்தா அதுக்கு பூரணமான உரிமை யாருக்கு இருக்கணும்? அந்த மனிதருக்கு இருக்கணும். ஆனா அந்த உரிமை வந்து வேற யாருக்கு சொந்தமா இருக்குமா இருந்தா என்ன செய்யாது? அவர் ஜகாத் அவருக்கு கடமையாகாது. அதே போல வருடம் முழுமை அடைஞ்சிருக்கணும். ஒரு ஜகாத் கணக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு வருடம், பொதுவாக எல்லாத்திலும் ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகணும். சில விதிவிலக்கான விஷயங்களை தவிர அது பார்க்கணும். ஜகாத் கடமையாகக்கூடிய பொருட்களை 4ஆக சொன்னோம் இல்லையா? முதலாவது என்ன? கால்நடைகள்ல வந்து ஆடு, மாடு, ஒட்டகம். கோழிக்கு கொடுக்கணுமா? கோழி கால்நடைகள் வருமா? வராது. ரைட். ரெண்டாவது தானியம். தானியம் என்ன? தானியத்துல வந்து நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த விவசாய தானியங்களாக இருக்கலாம்,
அல்லது வரக்கூடிய என்ன புதையல்கள் போன்ற இதாகவும் இருக்கலாம். அதை நான் ரெண்டா படிப்போம். மூணாவது என்ன, நாணயங்கள், தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளி, ஏனைய நாணயங்கள் எல்லாம் இதுக்கு தான் வரும். ஆனா மெயினா வந்து தங்கம் வெள்ளி தான் பாக்குறது. நாலாவது சொன்னோம் என்ன, வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் சொன்ன மேல சொன்ன எல்லா பொருட்களும் சில வேளை வியாபார பொருட்களா வரும். கால்நடைகளும் வரலாம், தங்கம் வெள்ளியும் வரலாம், அப்படின்னா அது வேற சப்ஜெக்ட். ஓகே, மெயினா 4 சப்ஜெக்ட் என்ன, கால்நடைகள், தானியங்கள், தங்கம் வெள்ளி, வியாபார பொருட்கள். ரைட். முதலாவதாக கால்நடைகள் எடுத்துக்கொள்வோம். கால்நடைகள் முதலாவதாக என்ன, ஒட்டகம். ஒட்டகம் எத்தனை இருந்தா ஜகாத் கடமையாகும்? 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆளுக்கு கடமையாகும். ஒரு ஆடு கொடுக்கணும் அவர். 5ல இருந்து 9 வரைக்கும். அப்ப 9ல இருந்து 10 தாண்டிட்டா 2 ஆடா மாறிடும். அதே மாதிரி 15ல இருந்து 19 வரங்காட்டியும் 3 ஆடுகள். இந்த விளக்கம் எல்லாம் யாரு படிக்கணும்? நம்ம தெரிஞ்சு வச்சு கொள்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒட்டகம் உள்ளவர்கள் என்ன செய்யணும், அணுவாக தெரியணும். 5ல இருந்து 9 வரங்காட்டியும் ஒரு ஆடு, 10ல இருந்து 14 வரங்காட்டியும் 2 ஆடு, 15ல இருந்து 19 வரங்காட்டியும் எத்தனை ஆடு? 3 ஆடு, 20ல இருந்து 24 வரங்காட்டியும் 4 ஆடு, 25ல இருந்து 35 வரங்காட்டியும் அதனால ஒட்டகமா மாறிடும். ஒட்டகத்துடைய அதாவது ஒரு வயதை நிரம்பி 2வது வயதுல வரக்கூடிய ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். இப்படி கிட்டத்தட்ட 91ல இருந்து 120 வரங்காட்டி இப்படி கணக்குகள் இருக்குது. யார்கிட்ட ஒட்டகம் இருக்குதோ அவங்க என்ன சொல்லணும், அதை கணக்கை தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். 2வதாக மாடு. மாடு எப்படி, எத்தனை மாடு இருந்தா கடமையாகும் படிச்சோம்? 30 மாடு ஒரு ஆள்கிட்ட இருந்தால் ஜகாத் கடமையாகும். ஆனா 29 இருந்தா கடமையாகுமா? இல்ல. அப்ப 30 மாடு முதல் 39 மாடு இருக்கமாக இருந்தா அவர் என்ன செய்யணும், ஒரு வயது நிரம்பி ஒரு மாட்டை கொடுக்கணும், ஜகாத் கடமையா. 40ல இருந்து 59 வரங்காட்டியும் 2 வயது நிரம்பிய ஒரு மாட்டை கொடுக்கணும். 60ல இருந்து 69 வரங்காட்டியும் அப்படி கூடிக்கொண்டே போகும். யார்கிட்ட மாடு இருக்குதோ அவங்க என்ன செய்யணும், மாட்டுடைய ஜகாத்தை தெரிஞ்சு கொள்ளும். ரைட். அதற்கு பிறகு 3வது என்ன, ஒட்டகம், மாடு, அடுத்தது ஆடு. ஆடு எத்தனை இருந்தா கொடுக்கணும்? 40 இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். 39 இருந்தா கடமை கிடையாது. 40ல இருந்து 120 எத்தனை, 120 வரங்காட்டி ஒரு ஆடுதான். 121 ஆயிட்டு சொன்னா என்ன செய்யும் அவரு, 2 ஆடு கொடுக்கணும். 121ல இருந்து 200 வரங்காட்டியும் 2 ஆடு, 201ல இருந்து 300 வரங்காட்டியும் 3 ஆடுகள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு 100 கூட கூட என்ன செய்யும், ஒவ்வொரு ஆடு கூடிக்கொண்டு போகும். அப்ப பாருங்க, 40ல இருந்து 120 வரங்காட்டும் எத்தனை ஆடு, ஒரு ஆள்கிட்ட 121 ஆடு இருக்குது. அப்ப எத்தனை கொடுக்கணும் அவரு, 2 கொடுக்கணும். இப்ப 2 கொடுக்கறத மிஸ் பண்றதுக்காக என்ன செய்யலாம், ஒரு ஆட்டை என்ன செய்யலாம், விற்கலாம், அல்லது தர்மம் செய்யலாம், அல்லது அறக்கலாம். இது வந்து தந்திரம். நம்ம எனக்கிட்ட வருடம் முழுமையாக போதுண்டே நாளைக்கு என்கிட்ட இப்ப 121 ஆடு இருக்குது. இப்ப எத்தனை ஆடு கொடுக்கணும், நான் 2 ஆடு கொடுக்கணும். இப்ப ஒரு ஆட்டை நான் வந்து தர்மம் செஞ்சாலோ அல்லது அறுத்து பழியிட்டாலோ அல்லது கொஞ்சம் ஒன்று குறைஞ்சிடும் இல்லையா, அப்ப எத்தனை வரும், 120. அப்ப எத்தனை கொடுக்கணும், ஒன்றுதான் கொடுக்கணும் கணக்குப்படி. ஆனா அறுத்தது தர்மம் செஞ்சது எதற்காகங்கிற எண்ணம் யாருக்கு தெரியும், அந்த மனிதனுக்கு தெரியும். எனவே ஜகாத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு மனிதன் இப்படி தந்திரோபாயங்களை மேற்கொண்டால் அது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நாம ஒன்றை கூட்டிக் கொள்றதுக்காகவோ குறைச்சு கொள்றதுக்காகவோ நாம தந்திரோபாயங்களை செஞ்சா ஒரு நாளும் கூட போகல, அது நமக்கு அநியாயமாகத்தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த எண்ணிக்கைகளை ஏன் சொல்றோம்டா, இப்படி 120 இருந்தா உங்க இஸ்லாம் சொல்லுது அவ்வளவுதான். 40 ஆடுல இருந்து 120 வந்தா எத்தனை ஆடு, ஒரு ஆடு தான் கொடுக்கணும். ரைட். இது கால்நடைகள் முடிஞ்சுது. ஒட்டகம், மாடு, ஆடு. இது யார்கிட்ட என்ன இருக்குதோ அவங்க ஆழமாக அக்குவரை படிச்சுக்கொள்ளும். ஓகே, ரைட். அடுத்ததாக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பொறுத்தவரையில ஒன்று பழங்கள், தானியங்கள், அடுத்தது கனிய வளங்கள். பழங்கள், தானிய வளங்களை பொறுத்தவரையில இது வந்து என்ன செய்யணும், தானியங்கள் உதாரணம் கோதுமை, பார்லி, அரிசி, பேரித்தம்பழம், திராட்சை போன்றவை விளைக்கலாம். இது எப்ப இந்த தானிய பொருட்களுக்கு கடமையாகும், எப்ப ஜகாத் கடமையாகும்னா நம்ம சில நிபந்தனைகள் சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4 நிபந்தனை. முதலாவது என்ன, அந்த தானியங்கள் என்ன செய்யணும்,
சேமித்து வைக்கப்படக்கூடியதா இருக்கணும். உதாரணமாக அறுவடை செஞ்சு கொண்டு வந்தா மிச்ச நாளைக்கு வைக்கலாம் ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது அளக்கக்கூடியதா இருக்கணும். உதாரணமா கிலோவிலையோ அல்லது ராத்திலையோ என்ன அளவு இருக்குதோ அளக்கிறதா இருக்கணும், அளக்கிறதாக இருக்கணும். மூணாவது நிசாப் அடைஞ்சிருக்கணும். நிசாப்னா என்ன? அந்த குறிப்பிட்ட அளவு. நாலாவது நிசாப் அடையும் போது அந்த பொருளுக்கு அவர் சொந்தக்காரனா இருக்கணும். விவசாயம் செஞ்சிருப்பாரு, ஒரு பக்குவமான நிலையை வந்திருக்கும், ஆனா அவருக்கு உரிமை இல்லாம போய்த்திரும் சில வேளை சில நிலைமைகளில். ஆனா அந்த நாலாவது நிபந்தனை என்ன? அந்த பொருளுக்கும் அந்த தானியத்துக்கு அவர் என்ன செய்யும்? உரிமை கொண்டாடும். அப்ப சேமித்து வைக்கப்படுறதுக்கு தகுதியா இருக்கணும், அளக்கிறதுக்கு தகுதியா இருக்கணும், அளவை அடைஞ்சிருக்கணும், கடைசி நேரத்தில் அதுக்கு சொந்தக்காரனா இருக்கணும். ஓகே ரைட். சொந்தம் இல்லாட்டி கடமை இல்லை. ரைட். ஜகாத் கடமையாகக்கூடிய நேரம், உதாரணமாக நெல்லாக இருக்கலாம் அல்லது தானியங்களாக இருக்கலாம். எப்ப கடமையாகும் என்றால் ஒரு பக்குவமான நிலையை அடையணும். உதாரணமாக தானியம் செய்யணும், மாஷா அல்லாஹ் நல்லா வளர்ந்து குளுக்கு என்ன வளர்ந்து இருக்குது, இப்ப ஜகாத் கடமை ஆயிருமா? சில வேளை பக்குவம் அடைகிறதுக்கு முன்னால சிலவங்க விலை பேசுவாங்க. அது ஈச்சம்பழமா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், அப்படி காட்டு சொல்றது, இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது என்ன சொந்தம், இதுக்கு விலை பேசுங்க, விற்கலாமா? ஜகாத்து எப்ப கடமையாகும்டா அதை என்ன செய்யணும்? பக்குவமான நிலைக்கு வரணும். உதாரணமா ஈச்சம்பழமா இருந்தா அது பறிச்சு என்ன சேமித்து வைக்கக்கூடிய. ரெண்டாவது அந்த தானியங்களை பொறுத்தவரையில அவனுடைய அந்த அளவு அல்ல, அதனுடைய பண்புகள் வித்தியாசப்படும். சில இது காஞ்சி இருக்கணும். உதாரணமாக பருவம் ஈச்ச மரத்துல பல வகை இருக்குது இல்லையா, பழங்கள் பல வகையான பழம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அது ருத்தபங்கிறது பச்சையில நீங்கிறது, அப்படித்தானே? அப்ப அந்த ஒவ்வொரு பழத்துடைய பக்குவம் எதுவோ அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். பழங்களை பொறுத்தவரையில ஈச்சம்பழம் எப்படி இருக்கணும்? அது பச்சை என்ன சிவப்பாகி அப்புறம் தான் என்ன செய்யும்? அந்த பழுத்து என்ன மஞ்சளுத்து அப்படியே பருவம் அடையும். திராட்சை பழத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பக்குவம் என்ன? அது மென்மை தன்மையாக இருக்கும். அடுத்தது என்ன செய்யும்? அதோட டேஸ்ட் என்ன இனிப்பா இருக்கு. அப்படி வந்தா தான் அது பக்குவமான நிலை. ரைட். இதன் அளவை பொறுத்தவரையில 5 அவுசு, அது ஆரம்ப காலத்துல ஒரு கணக்கு அளவுட கொள். இப்ப கிட்டத்தட்ட நம்ம சமகாலத்துல அதை ஒரு 90 அல்ல 900 கிலோகிராம் 900 கிலோகிராம் இருந்தால் ஜகாத் கடமையா. உதாரணமாக அது ஈச்சம்பழமோ அல்லது திராட்சையோ 1000 விட 100 குறைஞ்சா இருந்தா என்ன செய்யும்? ஜகாத் கடமையா. அதை விட குறைஞ்சி இருக்குமா இருந்தா ஜகாத் என்ன இல்ல, கடமை கிடையாது. ரைட். இப்ப ஜகாத் கடமையாகக்கூடிய அளவுல 2 வகை இருக்குது. ஒன்று அந்த தானிய வகைகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம். ஒன்று என்ன செய்வோம்? மழை நீருக்கு விளையும். அப்படியா இருந்தா எத்தனை கொடுக்கணும்? 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1. சில வேளை அந்த தண்ணீருக்கு நாம செலவு செய்வோம். அது பெட்ரோலோ அல்லது மண்ணெண்ணெய் ஏதோ ஒரு இதில் நாம செலவு செஞ்சு தண்ணி கொடுப்போமா இருந்தா 20ல் 1. ஓகே. மழை நீரில் விளையுமாக இருந்தால் 10ல் 1. நம்ம செலவு செஞ்சு செய்வோமா இருந்தா 20ல் 1. அப்ப தீர்மானிக்கிறது அது யாரு? நம்ம செஞ்சவங்க. நான் மழை நீருக்கு செஞ்சனா அல்லது செலவு செஞ்சனா எனக்கு தான் தெரியும். அப்ப அவர் தான் தீர்மானிக்கணும். ரைட். அடுத்ததாக 2வது வகைதான் உலோகம் அல்லது கனிய வளம். சில வேளை தங்கம் வெள்ளியாக கூட இருக்கலாம். பூமியில கிடைக்கும் தானே? தங்கம் வெள்ளி கிடைக்குமா? பூமியில கிடைக்கா? இல்ல, பூமியில தான் எடுக்கிறாங்க, அப்படித்தானே? ஆனா அதுக்குடைய பக்குவம் வித்தியாசப்படும். அதை எடுத்துத்தான் அதை மோடிஃபை பண்ணி எடுப்பான். அப்படி கிடைச்சிட்டா ஒரு ஆளுக்கு உதாரணமா காணி தோண்டும் போது, வீடு கட்டும் போது அல்லது ஏதோ ஒன்று மண்ணை தோண்டும் போது கிடைச்சிட்டா அதுக்கு அவருக்கு என்ன செய்யும்? கடமையா. ரைட். இந்த இதை பொறுத்த வரையில கிடைச்ச உடனே கடமையா. இது வருடம் பாக்குறது கிடையாது. வீடு மன தோன்றதுக்காக தோன்றாரு, மாஷா அல்லாஹ், அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? பெரிய ஒரு புதையல் கிடைச்சிட்டு 1 வருடம் அப்படின்னா வீட்டெல்லாம் கட்டி முடிஞ்சு குடி போனதுக்கு பிறகு 1 வருடம் ஆகும். அப்ப அது வரைக்கும் வைக்கலாமா? இல்ல. இந்த பூமிகளை கிடைக்கக்கூடிய புதையல்களை பொறுத்தவரை எப்ப கொடுக்கணும்? எப்ப கிடைக்குது அப்ப கிடைக்கும். எவ்வளவு வீதம் செலவழிச்சு தோண்டினா ஒரு கணக்கு, சும்மா தோண்டினா ஒரு கணக்கு, அப்படியா? இல்ல. அந்த சும்மா கிடைச்சா அப்படியே அதுக்கு எத்தனை கொடுக்கணும்? எத்தனை வீதம்? 5ல் 1. எத்தனை கொடுக்கணும்? 5ல் 1 கொடுத்துடணும். உடனே கொடுக்கணும். கிடைச்சதுக்கு எல்லாம் சரி. ரைட். அப்ப கால்நடைகள் தெரியும், தானிய வகைகள் தெரியும். அடுத்தது என்ன? 3வது என்ன? நாணயங்கள். நாணயத்துல மெயினா வரும் என்ன? தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளி
இந்த தங்கம் வெள்ளி வந்து கடமையாகிறதுங்கிறதுக்கு ஹதீஸ்கள்லையும் குர்ஆன்லையும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. அதே போல இஜ்மா அறிஞர் கூட ஏகோபித்த கருத்து. இதுல யாரும் கருத்து வேற்றுமை படல. தங்கம் வெள்ளியில ஜகாத் கடமையாகும்ங்கிறதுல யாரும் என்ன இல்ல கருத்து வேற்றுமை படல. ஆனா இந்த தங்கம் வெள்ளியில வந்து எவ்வளவு இருந்தா கடமையாகும்? எவ்வளவு? தங்கம் 85 கிராம். அப்ப 84 கிராம் ஒரு ஆள்கிட்ட இருக்குமாக இருந்தா ஜகாத் என்ன இல்ல கடமை கிடையாது. அப்ப 85 கிராம் இருந்தா கடமையா 85க்கு மேல. வெள்ளியை பொறுத்தவரையில 200 திர்ஹம். வெள்ளி நாணயங்களை பொறுத்தவரை 200 வெள்ளி காசுகள் இருந்தா என்ன செய்யும்? ஜகாத் கடமையாகும். 199 காசுகள் இருந்தா என்ன இல்ல கடமை கிடையாது. இஸ்லாம் வந்து தெளிவான மார்க்கம். யாரையும் வந்து என்ன செய்யல மனது புண்படும் அளவுக்கு கஷ்டப்படும் அளவுக்கு ஒன்றையும் சொல்லல. 84 1/2 கிராம் ஒரு ஆள்கிட்ட இருந்தா ஜகாத் என்ன இல்ல கடமை இல்லை. நாம ரொம்ப மூளையை போட்டு என்ன செய்யல குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இஸ்லாம் வந்து தெளிவான மார்க்கம், இலகுவான மார்க்கம், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம். சிலவங்க நினைப்பாங்க கொடுத்தா குறைஞ்சு கொண்டு போக முடியும் சொல்லி. ஆனா இஸ்லாம் ஜகாத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது என்ன சொன்னோம்? கூடி கொண்டு போவோம், வளருமா. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அபிவிருத்தி வளர்ச்சி என்கிற வரைவிலக்கணத்தை நாம எடுத்து ஜகாத் கொடுக்கிறதா, அல்லது மக்களுடைய 1-2 கணக்கு பார்த்து நீங்க 500 இருந்து 10 கொடுத்தா 599 கணக்கு குறையும் கணக்கு பாக்குறதா? நாம எதை கணக்கு பார்க்கணும்? நாம் ஒரு ஆள்கிட்ட 500 இருந்து 100 கொடுத்தா 490, அப்படித்தானே? இது நம்மட கணக்கு. ஆனா ஜகாத்ங்கிற கணக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? அபிவிருத்தி அடையுமா. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஆழமா பதுங்கி கொள்ளணும். ஏன்னா தர்மம் செய்யும் போது, ஜகாத் கொடுக்கும் போது, இது மாதிரி ஈடுபடும் போதுதான் என்ன ஷைத்தான் நமக்கு பின்னால் இருந்து கொண்டே இருப்பான். ஆனா அங்க நமக்கு என்ன வரணும்? இஸ்லாம் சொல்லுது கொடுத்தால் என்ன செய்யும்? வளரும். கொடுத்தால் என்ன செய்யும்? அபிவிருத்தி அடையுமேங்கிற அந்த எண்ணம் ஈமான் இருக்குமாக இருந்தா நிச்சயம் என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கிறது கூடாட்டியும் செலவு போறது செலவாவது குறையும். அதுவும் அபிவிருத்தியா இல்லையா? மக்கள் எல்லாரும் நினைக்கிறது 500 இருந்தது 600 வந்தா தான் வளர்ச்சி இது. ஆனா 1000 செலவாகிற இடத்துல 500 செலவானா அது வளர்ச்சின்னு நினைக்கிறது கிடையாது. எனவே வளர்த்திங்கிறது அல்லாஹ் பல வகையில தருவான். செலவுகளையும் குறைப்பான் அல்லது இருக்கிறதையும் கூட்டுவான். ஓகே, அப்ப 85 கிராம் இருந்தா ஜகாத் தங்கத்தில் கடமையாகும். 200 திர்ஹம் இருந்தா வெள்ளியில் கடமையாகும். ரைட். கணக்கெடுக்கூடிய முறையை பொறுத்தவரையில உதாரணமாக வேற காசுகள் நிறைய இருக்கு. டாலரா இருக்கலாம் அல்லது இன்னொரு என்ன காசு. இதெல்லாம் எங்க கணக்கு பார்க்கணும்? இந்த 85 கிராம் உடைய அளவுக்கு பார்க்கணும், அல்லது 200 கிராம் உடைய வெள்ளிக்கு பார்க்கணும். இதுதான் கணக்கு. டாலர் வந்து ருபீஸ் அது இது எதுவாக இருந்தாலும் இது ரெண்டும் தான் நமக்கு அளவு போடும். தங்கம் வெள்ளி. விரும்பினா 200 தங்கத்துக்கு பாருங்க, 200 வெள்ளி நாணயத்துக்கு பெறுமதியை பாருங்க, அல்லது 85 கிராம் பாருங்க. இதுல வந்து நாம நிறைய சிரமப்பட்டுக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. சிலவர்கள் லட்சக்கணக்கான ருபீஸ் இருக்கும். ஆனா கணக்கு எங்க உரைச்சு பார்க்கணும்? அளவு எங்க உரைச்சு பார்க்கிறது? தங்கம் 85 கிராமுக்கு எவ்வளவு பெறுமதியோ அந்த அளவுக்கு ருபீஸ் இருந்தா ஜகாத் கடமை. அது மாதிரிதான் இல்ல நானு. ரைட். அப்ப கால்நடைகள் முடிஞ்சுது. ரெண்டாவது பார்த்தா தானியங்கள் முடிஞ்சுது. அடுத்தது கால்நடைகள் முடிஞ்சுது. மூணாவது தங்கம் வெள்ளி முடிஞ்சுது. நாலாவது வியாபார பொருட்கள். வியாபார பொருட்களை பொறுத்தவரை சில வேலை ஏற்கனவே சொன்ன எல்லாம் வரும் தானே. ரைட். அது எப்படி இருக்கணும்னா இலாப நோக்கத்துல விற்கிறதா இருக்கணும். ஒரு பொருளை என்னத்துற லாபத்துக்காக விற்கிறது. ஆனா ஒரு பொருள் யாரா சும்மா விற்பாங்களா? லாப நோக்கம் இருக்கணும். ரெண்டாவது வாங்குற விற்கிறது. நான் இந்த பொருள் இருக்குது, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இது நான் விற்க வைக்கல, இது எங்கட வீட்டு பவனுக்குன்னா அது ஜகாத்துல வருமா? வியாபார பொருள் வருமா? இல்ல. அப்ப முதலாவது இலாப நோக்கத்துக்காக இருக்கணும். ரெண்டாவது வாங்குறது விற்கிறதுல இருக்கணும். மூணாவதாக அது நாணயம் அல்லாத அனைத்தும் உள் வாங்கப்படும். அதான காசு பணம் அதுல வராதானே. காசை விற்கிறதா யாராவது? காசை மாத்துறேன்னு தான் சொல்லுவோம், காசை விற்கிறதா இல்லை. நம்ம ருபீஸ் இருந்தா ரியாலுக்கு மாத்துவோம், அதாவது சேஞ்ச். அதை விற்கிறது கிடையாது. அப்ப லாப நோக்கம் வாங்குற விற்கிற நோக்கத்துல இருந்தா கடமையா. ரைட். உதாரணமாக அது வாகனமாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அல்லது என்ன பலகைகளாக இருக்கலாம். வியாபாரத்துக்கு என்னவெல்லாம் இருக்குதோ இந்த மேசையை கூட வரும், அப்படித்தானே? விற்கிறதா இருந்தா அது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கணக்கு பார்த்து என்ன செய்யறது? எத்தனை வீதம்? 2.5 வீதம் கொடுக்கணும். ஆனா எவ்வளவு அளவு பார்க்கிறது? தங்கத்துடைய 85 கிராம் எவ்வளவு ருபீஸோ
அந்த அளவுக்கு இந்த வியாபார பொருட்கள் இருந்தா அவைகள் என்ன செய்யணும், கணக்கு பார்த்து கொடுக்கணும். ரைட். வியாபார பொருட்களை பொறுத்தவரையில அது ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்னடா, முதலாவது அதை என்ன செய்யணும், ஒரு பொருள் இருந்தா அவருக்கு உரிமை இருக்கணும் வாங்குறதுக்கு விற்கிறது, அப்படித்தானே? அப்படி இருந்தா தான் அது வியாபார பொருளா இருக்கு. எனக்கு இத இருக்குது ஆனா எனக்கு வாங்கல விற்கலான்னு எனக்கு ஒண்ணும் இல்லை. உதாரணம், பொது சொத்துன்னு இருக்கு, நம்ம 10 பேரு 10 பேரோட சொத்து, எனக்கு தனியை விற்கலுமா வாங்கலுமா, இயலாது. அப்ப எனக்கு உரிமை இருக்கணும். முதலாவது எனக்கு ஜகாத் கணக்கு பாக்குறது. சில வேளை கணவன் மனைவி வந்து சொல்லுவாங்க இது வைஃப்ட சொத்து, இது மாப்பிளோட சொத்து. வைஃப்ட சொத்துன்னு சொல்லி நீங்க சொன்னா வைஃப் கடமை, வைஃப் கொடுக்கணும். உதாரணம், ஒரு மனைவிட சொத்துன்னு சொல்லி ஒரு கணவர் சொல்லுவாராக இருந்தா அது ஜகாத்துடைய அளவா இருந்தா அதுக்கு கொடுக்க பொறுப்பு யாரு, உங்களை கொடுக்கணும். இல்ல நான் கணவன் மனைவி ரெண்டே நிர்வாகம் செய்யறது நான் தான் சொன்னா நான் யாரும் கணக்கு பார்க்கணும், பொறுப்பா. ஏன்னா இதுல வந்து சில வேளை ஒரு என்ன ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலவங்க சொல்லுறாங்க இது பொங்கலோட சொத்து, அது ஏண்ட இல்லை, உங்கள்கிட்ட இல்லையா, ஓகே பிரச்சனை இல்லை, அதுக்கு கொடுப்பாரு யாரு, அதுக்கு கொடுக்கணும், வைஃபு கொடுக்க சொல்லி சொல்லணும், அப்படித்தானே? ஏன் கணவன் பொறுப்பு தானே, ரைட். ஆனா இது ஒன்று. ரெண்டாவது, வியாபார நோக்கத்துக்காக இருக்கணும் வியாபார பொருட்கள். வியாபார நோக்கத்துக்கு உதாரணமா ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 2 வீடு இருக்குது, ஆனா 2 வீடு மெனத்துக்கு மாவிக்கிறதுக்கு வச்சுக்கிறாராக இருந்தால் இல்ல, ஒரு வீடு வந்து எப்ப என்ன காசு வந்து கூட வரையுதோ நான் விற்பேன், அப்படி இருந்தா என்ன செய்யணும், அதையும் கணக்கு பார்க்கணும். ரைட். அடுத்ததாக நாணயம், அந்த தங்கம் வெளியிட அந்த அளவு இருக்கணும், அந்த வியாபாரம் 85 கிராம் அளவு இருக்கணும். அடுத்ததாக 1 வருடம் முழுமையாக இருக்கணும். ரைட். இந்த ஜகாத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறைப்படுத்தல 100க்கு எத்தனை 2.5 தங்கம் வெள்ளிக்கும் அதே தான், வியாபார பொருட்களுக்கும் அதே இதுதான். இந்த ஜகாத்தோட சேர்ந்தது இன்னும் மட்டும் தான் ஜகாத்துல் ஃபித்ர். இது எப்ப கொடுக்கறது, நோம்பு பெருநாள் பிறகு 100 முடிச்சுன்னா உடனே கடமையாகும், பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்துடணும். ஆனா பெருநாளைக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தையும் கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது, அந்த விநியோகம் செய்யற இலகுத்தன்மைக்காக வேண்டி. ரைட். அது கடமையாகும் சொன்னா ஒரு முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் சிறியவர் சின்ன பிள்ளை எல்லாருக்கும் கடமையாகும். இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அடுத்தது இந்த ஏன் இந்த ஜகாத்துக்கு கடமையாக சொல்லி சொன்னா, அது ஏழைகளுக்கு உணவாகவும் நோன்பாளியுடைய ஏதாவது குறைநிலைகள் ஏற்பட்ட அதை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத்து ஃபித்ர கடமையாக்கினாங்க. அதே போல இந்த ஜகாத்து ஃபித்ராவை பொறுத்தவரையில அந்த உணவாக கொள்ளக்கூடிய அந்த தானியம் தான் கொடுக்கணுமே, இல்லாம காசு கொடுக்கலுமா, காசு கொடுக்கல. எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ, அன்னளவா வந்து 2.25 கிலோ, கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு 3 கிலோ அளவு கொடுக்கணும். ரைட். வெளிப்படுத்தக்கூடியதை பொறுத்தவரையில நாம எங்க இருக்கிறோமோ அங்கதான் கொடுக்கணும், எங்க இருக்கிறோமோ அங்கதான் கொடுக்கணும். சில வேளை வந்து விநியோகம் செய்வதற்கான சில காரணங்கள் இருந்தா என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்த, அதாவது இன்னொரு இடத்துக்கு நகர்த்தலாம்னு சொன்னோம்ல, அது எப்ப இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட இடம், அதாவது இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்கிறவர் என்ன தேவையுடையவராக இருந்தால், அல்லது நம்ம சொந்த காராக்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார், அப்படியே என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அடுத்த மார்க்கம் சார்ந்த நலன், உதாரணம் ஒரு ஊர்ல வந்து வெள்ளப்பெருக்கு அல்லது பூமி அதிர்ச்சி அல்லது ஏதோ பெரிய தேவையுடையவர்களாக இருந்தா என்ன செய்யலாம், ஒட்டுமொத்தமா சேர்த்து என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கான அனுமதி இருக்குது. ரைட். அடுத்ததாக சிறுவர் புத்தியை இழந்தவர், இவங்களுக்கு சொத்து இருக்குது, இவங்க ஜகாத் கடமையா, ஜகாத் கடமையா இல்லையா? சின்ன பிள்ளை இருக்குது, பாப்பா மௌத், புத்தியை இழந்தவர் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு நிறைய சொத்து இருக்கு, ஜகாத் கடமையா இல்லையா? கொடுக்கணும். யாரு கொடுக்கணும், யாரு கார்டியன் பொறுப்பா இருக்கிறாரோ அவரே என்ன செய்யணும், கணக்கு பார்த்து கொடுத்துடணும், அந்த ஜகாத்து கொடுக்கணும். அந்த ஜகாத்தை வளர்க்கறதுக்கான வேலையும் அவர் பார்க்கணும். ஒரு பொறுப்பாளராக இருந்தா சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்களே, ஒரு இதை பொறுப்பு கொடுத்தா அவர் என்ன செய்யறது, ஏண்ட வேலை நான் வச்சுக்கொள்றது, வச்சுக்கொள்ள சொன்னா வச்சுக்கொள்ளணும். ஆனா இந்த சிறுவர்களுடைய இந்த புத்தி இழந்தவருடைய பெரிய சொத்துக்கள் இருந்து வளர்க்கறதுக்கு பார்க்கணும். உதாரணமா சில சொத்து வந்து ஆடு மாடா இருக்கும், அது வளருமா இல்லையா, அல்லது கடைகளா இருக்கும், வளருமா இல்லையா, அதாவது இந்த வியாபாரம். அப்ப தங்கம் வளருமா இல்லையா, வளரும், அப்ப கொடுக்கணும்.
இல்ல இது அனாதை சொத்துன்னு பேசாம பெட்டியை மூடி வச்சுட்டு அவருக்கு தேவையான மந்த்லி சார்ஜ் மட்டும் எடுக்கிறது கிடையாது. அது பொறுப்பாளருக்கு வந்து தேவையான அளவு செலவு எடுத்துக் கொள்ளையிலும், ஆனா அதை என்ன செய்யணும், அவர் வளர்க்கணும். அதோட ஜகாத் எடுக்கக்கூடிய கூட்டம் வந்து எத்தனை கூட்டம் சொன்னோம்? யார் யாரு? 8 கூட்டம். முதலாவது யாரு? வறியவர்கள். இரண்டாவது ஏழைகள். மூணாவது ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். நாலாவது உள்ளம் விலகியவர்கள், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது அடிமையை உரிமையிடுவது. அடிமையுடினா ஆரம்பத்தில் அடிமை இருக்குது, இப்ப என்ன செய்யலாம், நம்ம சிறைவாசிகள் அல்லது ஏதோ இல்லவங்கள உரிமையிடலாம். அடுத்தது கடன்காரர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவர்கள். அடுத்து வழிபோக்கர்கள். இந்த 8 கூட்டத்துக்கு தான் ஜகாத் கடமை. சரியா? யாராவது ஒரு ஒன்று சொல்லுங்க. அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடியவர்கள். இரண்டாவது ஒவ்வொரு விவரம் என்ன, உரிமையிடர். நான் அப்படி சொல்லுவேன், அதுதான் வார்த்தை பொருத்தம். ஏன்னா சில வேளை சிறையில அடைச்சு போட்டு அதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது உரிமையிடர் விஷயம் என்ன, உரிமைங்கிறது பல கோணத்துல வரும். ரைட். மூணாவது ஜகாத்தை வசூலிப்பவர். ஏழையா நீங்க சொன்னீங்க? ஒன்று ஏழை பரம ஏழை. ஓகே, பரம என்ன, ஏழை பரம ஏழை ரெண்டு, பக்கீர் மிஸ்கி. ஓகே, அடுத்தது கடன்காரர்கள் 6. வேற உள்ளம் விலகியவர்கள் இஸ்லாத் வந்து மாஷா அல்லாஹ் உண்டு. இன்னொன்று இருக்கு, அடுத்த யார்? வழிபோக்கர்கள். உதாரணமா காசுக்காரர் தான் பயணம் போறாரு, எல்லாம் லொஸ்ட் ஆகிட்டு அல்லது எல்லாம் இழந்துட்டாரு, அவருக்கு ஜகாத் எடுக்கலும் மேலவா? எந்த அளவுக்கு எடுக்கலும்? தேவைக்கு. உதாரணம் ஜகாத் கொடுக்கும்போது ஒரு செய்தி நாம சொன்னோம், அதை நாம உண்மையிலே கடைசியில கொள்ளணும். ஜகாத் கொடுப்பதுக்கு நம்ம தகுதியா இருந்தா நாம அதை நோட் பண்ணிக்கொள்ளும். நாம என்ன சொன்னோம், முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குதா? ஜகாத் கொடுக்கும்போது வழிபோக்கருக்கு சொன்ன ஒரு வரைவிலக்கணம் என்ன சொன்னோம்? தேவையான அளவு. என்ன சொன்னோம்? இந்த தேவையான அளவு என்கிறது மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆனா பெரும்பாலும் பார்த்து பண்றது குறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உதாரணமாக ஜகாத் நாம கொடுக்கிறோம் ஒரு ஆளுக்கு, அவருக்கு கொடுக்கறது இந்த மாசத்துக்கு தேவையானதை மட்டுமா அல்லது அந்த வருடத்துக்கு முழுமையா கொடுக்கணுமா? வருடத்துக்கு முழுமையா கொடுக்கறது தான் ரொம்ப ஏற்றம். ஏன்னு சொன்னா, உதாரணமா அவரை 12 மாசத்துக்கு கணக்கு பார்க்கும்போது துண்டு விழும் தொகை அல்லது அவருக்கு தேவைன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 லட்சம் வச்சுக்கோங்களேன். 2 லட்சத்தையும் அப்படி அவருக்கு கொடுக்க அது ஒரு நல்ல செய்தி. ஏன் தெரியுமா? அவர் அந்த தேவையுடைய அந்த இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை வெளிப்படுத்துறோம். அப்ப ஜகாத் வந்து ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், அது வேற. ஆனா முழுமையாக அப்படி கொடுத்தால் ஒருவருடைய முழு தேவைகள் நம்ம என்ன செஞ்சிடறோம். எனது வழிபோக்கருக்கு அளவு சொல்லும் போது அந்த விஷயத்துல நாம் அளவுகள் பாக்குறது கிடையாது. சில வேலை பாக்குறது அப்படி யாரும். ஆனா உண்மையில் இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல ஒரு செய்தி அது. ஏன்னா நிசாப் வந்து ஒரு வருடம் தானே, ஒரு வருடம் இல்லையா? அப்ப நிசாப் ஒரு வருடத்தை கணக்கு பார்க்கும்போது நான் ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன், இவர் ஜகாத் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வருடத்துக்கு இவருக்கு எவ்வளவு ஷோர்ட் ஆகுதோ அதை அப்படியே கொடுக்கலும்னா ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு செய்தி. ரைட். அடுத்ததாக ஜகாத்து புற என்ன சொன்னோம்? நோம்பு. அடுத்தது என்ன? நோம்பு. நோம்பை பத்தி நீங்க சொல்ல போறீங்களா? ஜகாத் கிளியர் தானே? ரைட். நோம்பை பத்தி சொல்லுங்க. நோம்புடா என்ன? ரமலான் மாதத்துல பிடிக்கிறதா நோம்பு. மாஷா அல்லாஹ். ஓகே, அது கடமை, கட்டாய நோம்பு. ரைட். சுன்னத்தான நோம்புல பரலான நோம்பு வச்சுக்கொள்ளும். சரியா? ரமலான் நோம்பு கட்டாயம். இந்த ரமலான் மாதம் அரபு மாதத்தில் எத்தனாவது மாதம்? 9வது மாதம். இப்ப இருக்கிற மாதம் என்ன மாதம்? முஹர்ரம் மாதம். எத்தனாவது மாதம்? 1வது மாதம். அப்படித்தானே? அரபு மாதங்களை பெயர்களை நாம் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன நம்ம வணக்கம் எல்லாம் அரபு மாதத்துடன் சம்பந்தப்படுது. அப்படித்தானே? ஓகே, அப்படித்தானே இல்லையா? 13, 14, 15 எடுத்துக்கொண்டாலும் அல்லது வேற என்ன ஷாபான் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் அரபோட தானே சம்மந்தப்படுது. ரைட். ஓகே. ரமலான் நோன்பு வந்து யாருக்கு கடமையாகும்? முஸ்லிமா இருக்கணும்,
பருவ வயசு அடைஞ்சிருக்கணும், புத்தி உள்ளவராக இருக்கணும், நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கணும். ரைட். ரமலான் மாதத்தை உறுதிப்படுத்துறதுக்கான 2 வழிமுறை. ஒன்று, வானத்துல பிறைய பார்க்கணும். 2வது, மாதத்தை என்ன செய்யணும், ஷாபான் மாதத்தை 30ஆக பூரணப்படுத்தணும். இது 2. ரைட். அடுத்தது, நோன்புக்கு நியத்து வைக்கணும் இல்லையா? நோன்பு பிடிக்கிற நீத்தம் வேணும் தானே. உதாரணமா சூரியன் மறைஞ்சிட்டா இரவாகிறது, அந்த இரவுல நியத்து வேணும், நாளைக்கு நான் நோன்பு பிடிக்கணும். எது? பஜருக்கு முந்தி இடைப்பட்ட நேரத்துல நியத்து வைக்கணும். அதான் எண்ணம் இருக்கணும், நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன். இப்ப நாளைக்கு என்ன நோன்பு? தாசுவா. ஆஷூரா நோன்பு சனிக்கிழமை, நாளைக்கு பிடிக்கிற நோன்பு தாசுவா, 9வது நோன்பு. இப்ப நான் நோன்பு பிடிக்கிறேனா இல்லையாங்கிறது எண்ணம் வேணுமா இல்லையா? இப்பல இருந்து பஜருக்கு பாங்க செல்லத்துக்கு முன்னால இருக்கணும். அப்படி இருந்தா தான் நோன்பு, இல்லாட்டி நோன்பு கிடையாது. அப்படித்தானே? ரைட். இது பரலான நோன்புக்கா. சுன்னத்தான் நோன்புக்கு நாம சொன்னோம், அதிகாலையில நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதும் நடக்காமல் இருந்து லுகருக்கு முந்தி வரங்காட்டி என்ன செஞ்சு கொள்ளையிலும் சுன்னத்தான் நோன்புக்கு நியத்து வச்சுக்கோ. அப்ப நியத்து கட்டாயம் வேணும். ஆனா சொல்றதா இல்லைங்கிறதான் பிரச்சனை. ஆனா எண்ணம் உள்ளத்துல வேணும். ரைட். நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நோம்புடைய நேரம் பஜிர்ல இருந்து சூரியன் மறையங்காட்டி. நோன்பை முறிக்கக்கூடிய ஏதாவது 1-2 சொல்லுங்க. உடலுறவு மூலமாக. அடுத்தது, உணர்வின் மூலம் இஸ்கலிதமாகிறது. வேண்டுமென்று உண்பது, குடிப்பது. மறந்த நிலையில் சாப்பிட்டா நோன்பு முடியுமா? இல்ல. ஆனா நினைவு வந்தா என்ன செஞ்சிடணும்? தண்ணி குடிக்கிறார், இன்னொரு கொஞ்சம் அரைவாசி குடிச்சு முடிஞ்சு, இப்ப நினைவு நோவு முட்டு. மத்த பேலன்ஸை குடிக்கணுமா வைக்கணுமா? நினைவு வந்தோடனே விட்டுடணும். பேலன்ஸை குடிச்சிட்டு வேலை பார்க்கறது கிடையாது. ரைட். அதே போல என்ன செய்யுது? வேண்டும் என்று வாந்தி எடுப்பது. தானா வாந்தி வந்தா நோம்ப முடியாது. நாம கையை போட்டோ அல்லது ஏதோ ஒன்று வாந்தி எடுத்தோம்னா நோம்பு முடியும். அடுத்ததாக, உடல்ல இருந்து ரத்தத்தை அதிகமாக வெளியேற்றது என்ன? நோன்பை முறிக்கும். தேவை நிமித்த டெஸ்ட் பண்றது, அது பிரச்சனை இல்லை. அதே போல நோன்பை விடுவதற்கான அனுமதிக்கப்பட்டது யாரு? நோயாளி, பிரயாணி, கர்ப்பிணி தாய், பால் கொடுக்கக்கூடிய பெண், மாதவிடாய் அல்லது குழந்தை பேற்றின் மூலமாக புது வரக்கூடிய இவங்க கட்டாயம் விடணும். நோயாளி, பிரயாணி, கர்ப்பிணியை பொறுத்தவரையில அவங்களுக்கு சான்ஸ் இருக்கும், அவங்களோட ஆப்ஷன் விடுறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா மாதவிடாய், குழந்தை பேற்றின் மூலமா கட்டாயம் என்ன செய்யணும்? நோன்பை விடணும். ரைட். அடுத்ததாக, நோன்பை விடணும், ஆனா கஃபாரா கொடுக்கலாம். அவங்க யாரு? ஒன்று நோயாளி, அடுத்து வயது முதிர்ந்தவர். நோயாளின்னா தீராத நோய். இனி படுத்த படுக்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்ற? படுத்த படுக்கன்னு சொல்ற, வேற வார்த்தை இருக்குதா? அவங்க நோன்பு பிடிக்கலாம். அவங்க என்ன செய்யணும்? 30 நோன்புக்கு 30 ஏழைகளுக்கு உணவளிச்சுட்டா சரி. வயது முதிர்ந்தவர்கள், உதாரணமா வயது முதிர்ச்சியா நோவு பிடிக்கலன்னா அடுத்தவன் நோவு பிடிக்க அவர் கேளுமா? இல்ல. அப்ப அப்படி வந்தால் பிடிக்கலாம், அது வேற. இப்படியானவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு நோன்புக்கு பதிலா ஒரு வேலைக்கு உணவளிச்சா போதும். ரைட். அடுத்தது, நோன்பை விட்டு விட்டால் கலா செய்வதற்கான சந்தர்ப்பம் அடுத்த ரமலான் வரங்காட்டி என்ன செய்யுது இருக்குது. ஆனால் எவ்வளவு குறுகிய நேரத்துல முடிச்சு கொள்ளையிலுமோ கலா என்ன செஞ்சு கொள்ளணும், முடிச்சு கொள்ளணும். சுன்னத்தான நோன்புகள் நமக்கு தெரியும். நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள் என்ன? ஹராம். 2 பெருநாள் தினம், அடுத்தது ஐயாமு தஷ்ரீக் என்ன 13, 14, 15. அதே போல யௌமு ஷக், சந்தேகத்துக்குரிய நாள். எது? எந்த நாள் அது? ஷாபான் மாதம் 30, 29. அந்த சந்தேகமான நாள் 30வது நாள். நாளைக்கு 30ஆம் ஒன்றாண்டு சந்தேகம் அன்றைக்கு என்ன செய்யப்படாது, ரொம்ப தவிர்த்து கொள்ளணும். வழக்கமாக பிடிக்கலாம். அதே போல நோன்பு நோட்பது வெறுக்கப்பட்ட தினங்கள் தான். ரஜப் மாதத்தை குறிப்பிட்டு பிடிக்கிறது, வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு பிடிக்கிறது. ஆனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கலாமா? ஏன்? அது காரணத்தோட உள்ளது, தனியே பிடிக்க கூடாது. வெள்ளிக்கிழமை சிறப்பு பண்ணி பிடிக்க கூடாது. ரைட். நோன்பு சுன்னத்தான நோக்கு சொல்ல வந்தது. சுன்னத்தான நோன்பு பிஸ்மில்லா, அரஃபா நோன்பு, ஷவ்வால் மாதம் நோன்பு, துல்ஹஜ் மாதத்துல முதல் 9 நோன்புகள், ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15, வியாழன், வெள்ளி, வேற வியாழன், திங்கள். வியாழன், வெள்ளி வெள்ளியை பிடிக்கிறான், வியாழ பிடிக்கலாம். ஆனா சுன்னத்தான் நோம்பு என்ன? திங்கள், வியாழன். அடுத்த சுன்னத்தான் நோம்புகள் இன்னொன்று தாவூத் நபி, அவனோட நோம்பு எது? ஒரு நாள் விட்டு ஒரு நோம்பு. அடுத்தது இப்ப நாம இருக்கிற மாதம் முஹர்ரம் மாதம் என்ன? 9, 10. கேஸ் 9 பிடிக்க முடியாம போனவங்க என்ன செய்யலாம்?
10ஓட சேர்த்து 11 பிடிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப ஜகாத் முடிஞ்சு நோம்பு முடிஞ்சு அடுத்தது என்ன? ஹஜ். உம்ரா ஹஜ். சாப்பாடு வந்துட்டான். ரைட். அப்ப சாப்பாடு வந்து நம்ம எங்க போடும்? சாப்பாட்டு போடும். இப்ப நாம ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில உம்ராவும் ஹஜ்ஜும் வாழ்க்கையில் ஒரு முறை வசதி உள்ளவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை. ஹஜ்ஜுக்குரிய காலம் 2 சொன்னோம். ஒன்று காலம், அடுத்தது என்ன? உதாரணமாக காலம் வந்து துல் ஹஜ், ரமலான் மாதம் முடிஞ்சு பெருநாள் பிறகு அண்டையில இருந்து என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுக்கு நீத்து வைக்கலாம். அப்படித்தானே? ரைட். அடுத்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய காலத்தை பொறுத்தவரையில துல் ஹஜ் 8, 9, 10, 11, 12, 13, 14. உம்ரா எப்ப செய்யலாம்? எப்பவும் செய்யலாம். ஹஜ் எப்ப செய்யலாம்? குறிப்பிட்ட காலத்தில் செய்யணும். ஹஜ்ஜை வந்து செய்யும் போது குறிப்பிட்ட காலம். ஆனா ஹஜ்ஜுடைய வகைகள் எத்தனை இருக்குது? 3. என்ன? இஃப்ராத், கிரான், தமத்தும். ஹஜ்ஜை மட்டும் செய்யறது இஃப்ராத், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்யறது கிரான், முதலாவது உம்ராவையும் 2வது ஹஜ்ஜை செய்யறது தமத்தும். அப்ப ஹஜ்ஜுக்கு போறோம், அதை விளக்கமா படிச்சுக்கொள்வோம். ஓகே, ரைட். அப்ப இதோட இன்ஷா நம்மட இந்த வருடத்துல படிச்ச பாடங்கள் பெரும்பாலான பகுதி எல்லாம் படிச்சுட்டு மீட்டையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் நாம என்ன சொல்லணும்? நம்ம கொஞ்சம் மனசுல வச்சு வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் வரும்போது அது நமக்கு உதவியாயிருக்கும். ஒட்டகம் கூட்டங்கள் பெருகும் போது ஜகாத்துடைய கணக்கு நமக்கு தெரிஞ்ச என்ன செஞ்சுக்கலாம், பட்டு ரிப்பீட் பண்ண பார்த்துக் கொள்ளலாம். அப்படித்தானே? தங்கம் வந்து மாஷா அல்லாஹ் ஒரு புதையல் கிடைக்கும் போது 5 ஒன்று கொடுக்கணும், எடுத்து கொடுத்துருவோம். அப்ப நமக்கு பறக்க. ரைட். இன்ஷா அல்லாஹ் எவைகளை படித்தோமோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து பிறருக்கு முறையாக எத்தி வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.